ஒரு பெரிய காட்டுல அறிவுன்னு ஒரு ஆந்தை வாழ்ந்துட்டு வந்துச்சான். ஆனா அது நைட்ல மட்டும்தான் வெளியில வருமா. ஏன்னா அதுக்கு நைட்ல மட்டும்தான் கூர்மையான பார்வை இருக்குமா. அதே காட்டுல முயல், மான், குரங்குன்னு நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு வந்துச்சான். ஆனா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சான். அவங்களோட உணவை டெய்லி யாரோ திருடிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். யார் திருடிட்டு போறாங்கன்னு பேசிட்டு இருக்கும்போது முயல் சொல்லிச்சான், நான் தூங்கிட்டேன், என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிச்சான். உடனே மான் சொல்லிச்சான், ரொம்ப இருட்டா இருந்ததுனால யாருன்னு தெரியலன்னு சொல்லிச்சான். எல்லாரும் அறிவு கிட்ட உதவி கேட்க போனாங்களாம். அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்களாம். அறிவு மட்டும் மரத்து மேல இருந்து யார் வராங்கன்னு பார்த்துட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு நிழல் வந்துச்சான். அது யாருன்னு பார்த்தா நரியான். உடனே அறிவு சத்தம் போட்டு எல்லா மிருகங்களையும் எழுப்பிடுச்சான். எல்லாரும் அந்த நரியை பிடிச்சிட்டாங்க. உடனே அந்த நரி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் பசியில தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்லிச்சான். உடனே அறிவு, நீ திருடினது ரொம்ப தப்பு, நீ கேட்டிருந்தா எல்லாரும் உதவி செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லிச்சான். அன்னிலிருந்து எல்லா விலங்குகளும் பகிர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுது? பகிர்ந்து வாழ்வதுதான் உண்மையான சந்தோஷம்.